டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா obesity. So what is obesity? யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க. Overweight is also known as obesity. எதை வச்சு நம்ம அவங்க ஓவர்வெயிட்டா இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம்? BMI ஃபார்முலா என்ன? So 18 kg by height in meter square இதை கால்குலேட் பண்ணி அவங்க வெயிட் வச்சு அவங்க ஓவர் வெயிட்டா அண்டர் வெயிட்டான்னு சொல்லுவோம். ஸோ எதுல இருந்து எது வரைக்கும் இருந்தா நார்மல் BMI? 18.5 kg. So 18.5 to 25 kg m square இருந்தாங்கன்னா she or he is normal. ஸோ அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஓவர் வெயிட் obesity அப்படின்னு நம்ம சொல்றோம். So what are the clinical features இல்லைன்னா what are the causes for obesity? Unhygienic ஃபுட்டா இல்லை ஃபேட் இருக்கிற ஃபுட்டா? ஸோ ஹை ஃபேட்டி ஃபுட்ஸ் இல்லை ஹை ஃபேட்டி ஸ்நாக்ஸ் நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து obesity வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வேற என்னெல்லாம் ரீசன் ஆஃப் sedentary lifestyle. வெரி குட். sedentary lifestyle இருக்கிறவங்களுக்கு அதிகமாக obesity வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கரண்டா எந்த ப்ரொஃபஷன் வந்து sedentary lifestyle இருக்காங்க? ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. ஆப்வியஸா sedentary lifestyle இருக்காங்க. ஸோ அவங்க அதிகமாக ஒபிஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ளஸ் அவங்க ஒபிஸா இருந்தாலும் அவங்க சிஸ்டம் யூஸ் பண்றதுனால அவங்க போஸ்டர் எர்கோனாமிக்ஸ் எல்லாமே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது இல்லாமல் வேற என்ன காசஸ் இருக்கு? ஜெனடிக் காஸ், ஹார்மோனல் காஸ். ஒருத்தவங்க போஸ்ட் பார்ட்டம் அது குழந்தை பிறந்த பிறகு ஒபீஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. வேற ஏதாவது காசஸ் இருக்கா? ஹை கலோரி டயட். ஓகே, வெரி குட். வேற ரெடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் அவங்க ஒபீஸா இருப்பாங்க. வேற ஃபேட் ஸ்டோரேஜ் எதனால வருது? ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஃபேட் ஸ்டோரேஜ் வருது. ஓகே, ஸோ இதில் ஒபிசிட்டி ஏதாவது டைப்ஸ் இருக்கா? ஸோ வாட் இஸ் மீன் பை பிரைமரி ஒபிசிட்டி? ஸோ கேலரி இன்டேக் அண்ட் எனர்ஜி. ஸோ நீ எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணுறியோ அதுக்கு ஈக்குவலாக நீ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி அந்த எனர்ஜியை வந்து இது பண்ணணும், ஃபேட்டை பர்ன் பண்ணணும். ஸோ அது வந்து இன்ஆக்டிவேட்டாக இருக்குது இல்லைன்னா ரெடியூஸ்டாக இருக்குன்னா உங்களுக்கு ஒபீஸ் வரும். செகண்டரி ஒபிசிட்டினா என்ன? ஹைப்பர் தைராய்டிசம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உனக்கு ஒபிசிட்டி வருதுன்னா அது வந்து செகண்டரி ஒபிசிட்டி. ஸோ வேற ஏதாவது கிளாசிஃபிகேஷன்ஸ் இல்லை டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி இருக்கா? So what is general obesity? அப்டமன்ல மட்டும் இந்த தொப்பை போடுதுன்னு சொல்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்டமன்ல மட்டும் ஒபிசிட்டி அதாவது ஃபேட் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஜெனரல் ஒபிசிட்டி. ஸோ வாட் இஸ் தைராய்டு ஒபிசிட்டி? ஹிப்லையும் தைஸ்லையும் மட்டும் உனக்கு ஃபேட் வந்து சேர்ந்துருக்கு, அக்குமுலேட் ஆயிருக்குன்னா தட் இஸ் செகண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து யார் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆவாங்க? மேலா, ஃபீமேலா, யங்கர் சில்ட்ரனா, அடல்ட்டா, இல்லை எல்டர் பீப்புளா? ஃபீமேல். ஒய்? ஸோ அவங்களுக்கு தான் ஹைப்பர் தைராய்டிசம் வரும், அவங்களுக்கு தான் PCOS வரும், அவங்களுக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். ஸோ மோஸ்ட் காமன்லி ஃபீமேல்ஸ் ஆர் மோஸ்ட்லி அஃபெக்டட் டியூ டு த ஒபிசிட்டி. ஏன் மேல் தானே ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் வந்துட்டு ஒபிசிட்டி வர மாட்டேங்குது? ஸோ அவங்க வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ ஃபீமேல் யாரும் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லையா? நம்ம வீட்டு வேலையை ஃபீமேல்ஸ் யாரும் செய்யறது இல்லையா? ஸோ இது இப்படி ஏதாவது கொஸ்டின் கேட்டால் தான் நீ சொல்ல வேண்டிய ஆன்சர்ஸ் என்ன? PCOD, மென்சுரேஷன், மெனோபாஸ், லைக் ஹைப்பர் தைராய்டிசம், இதெல்லாம் தான் மெயின் ரீசன். ஏன்னா இவங்களுக்கு மேலே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தான் வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம், PCOS ப்ராப்ளம் எல்லாம் அதிகமாக வரும். அதனால தான் ஃபீமேல் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபீமேல் இன்ஆக்டிவ் கிடையாது, ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டியே செய்யறவங்க கிடையாது. ஈவன் மேலே விட ஃபீமேல்ஸ் நல்லாவே செய்வோம். பட் இருந்தாலும் ஒபிஸாக இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். சரியா? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் ஒபிசிட்டியில்? டெஃபினேஷன் வாட் இஸ் மீன் பை ஒபிசிட்டி பார்த்தாச்சு, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பார்த்தாச்சு, டைப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ வேற என்ன இருக்கு? அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? டாபிக்ஸ் clinical features. So clinical features or signs and symptoms of obesity na enna? Excessive sweat, okay, fatigue, increased BMI, joint pain,
மசில் ஃபெட்டிக் எல்லாம் ஒன்று தான். breathlessness. ஸோ அவங்க ஸ்டேஸ் கிளைம் பண்ணும்போது இல்லை கீழே இறங்கும்போது நடக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மூச்சு வாங்காத ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. அவங்க போஸ்டர் எப்படி இருக்கும்? அப்நார்மல் ஆர் புவர் போஸ்டர். அவங்க கெயிட் எப்படி இருக்கும்? அதுதான் அப்நார்மலாக இருக்கும். நம்மள மாதிரி நார்மலாக அவங்களால நடக்க முடியாது இல்லை. ஸோ கெயிட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்த மேனேஜ்மெண்ட்னா என்னென்ன சொல்லலாம்? ஃபார் ஒபிசிட்டி, lifestyle modification, medical management, surgical management, PT management. So what is the medical management for obesity? என்ன மாதிரி மெடிசன் தரவில்லை? anti obesity drugs. Okay. Surgical managementல fat removal surgery. ஓகே, சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க? அந்த எக்ஸசிவ் ஃபேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ பிடி மேனேஜ்மெண்ட்டில் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் நீ என்னென்னலாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் ஒபிசிட்டி பேஷண்ட்? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். வெரி குட். ஸோ இது எல்லாமே பண்ணால் ஒபிசிட்டி கம்மியாயிடுமா? அது மட்டும் போதுமா? ஹை கேலரி டயட், ப்ராப்பர் டயட் இருக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? ப்ராப்பர் டயட். சரி, வேற லோ கேலரி டயட். பிசிக்கலா அவங்க எப்படி இருக்கணும்? ஜஸ்ட் நீ சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் மட்டும் அந்த டைம்ல மட்டும் அவங்க செஞ்சாங்கன்னா ஒபிசிட்டி கம்மியாயிடுமா? ஸோ அவங்க பிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருந்து அவங்க வெளியே வரணும். ஸோ வேற ஏதாவது காசஸ் இருக்காது? லைக் நம்ம யூடிக்கு பார்த்த மாதிரி வேற ஏதாவது ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் இதெல்லாம் வந்து ஒரு ஒபிசிட்டி காஸ் பண்ணும். ஆல்கஹாலிசம் ஒபிசிட்டி காஸ் பண்ணும். அப்போ அதுல இருந்து நீங்க வெளியே வரும். ஸோ வாட் ஆர் தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி? ஆல்கஹாலிசம் அவாய்ட் பண்ணணும், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், செடென்டரி லைஃப் ஸ்டைல்லேருந்து வெளியே வரணும். So that's all about obesity. Cut பண்ணிடு.